ஹலோ கைஸ், நான் தங்கள் ஜாண்டி ரோட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய காலேஜ் பஸ் இங்கே இருக்குது எண்ணூரில். சரி, அட்டானமஸ் ஆகிடுச்சா, டிரைவரை கேட்டால் தெரியலன்றாரு. அதான் டிரைவரை நான் கேட்டேன், அட்டானமஸ் ஆகிடுச்சா காலேஜ் அப்படி இப்படின்னு கேட்டேன். அது எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் வந்து என் காலேஜ் குரூப்பில் வந்து என் காலேஜ் வந்து அட்டானமஸ் ஆகிடுச்சு. சரி, போக போக வந்து என்னென்ன நடக்குதுன்றதை நான் உங்களுக்கு கம்மிக்கிறேன். இப்போ நான் எங்கே போகிறேன்னா வீடியோ ஷூட் பண்ண போகிறேன். நான் போகிற வழியில் கொஞ்சம் நல்ல வழியாக பாதைங்க இருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். அப்படியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுச்சு. என் பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அங்கே ஓடுற மிஷின் சவுண்ட்ஸ் தான் கேட்கும். இப்படி பார்த்தா இன்னும் ரயில்வே ஸ்டேஷனு, இப்படி பார்த்தா கத்திவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனு, நடுவில் இருக்கிறது என் கம்பெனி. சரி, போக போக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இப்போ வந்து நான் எங்கே போகிறேன்னா, சரி ரூமில் இருக்கோமே, சும்மா வந்து எங்கன்னா அதான் பீச் வரையும் போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா ஒன்று பண்ணியிருக்கேன். சரி, அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக ஷூட் பண்ணி போடுறேன். வீடியோவாக ஷூட் பண்ணி போட்டுட்டு போகிற வழியெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. 2 சைடுமே என் கம்பெனி தான் இருக்குது. சரி, போக போக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். என் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனி இருக்குது. இது வந்து நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி கிடையாது. அது என்ன கம்பெனின்றது ஆனால் வெளியே நோட்டீஸ் போர்டு மாதிரி இருக்கும்ல, அதில் போட்டிருப்பாங்க. இப்போ நோவோ இது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் தான். இது நோவோ, அதான் என்ன கம்பெனின்றதை உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னோடய அப்டேட்ஸ். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து வரக்கூடாது. ஏன்னா இதுவும் ஒரு முட்டு சந்து மாதிரி இருக்குது, கொஞ்சம் டேஞ்சரான பகுதி. அதான் நான் சரி பீச்சுக்கு பஸ்ஸில் போகிறத விட நம்ம நடந்தே போவோம், நடந்து போனால் நிறைய இடத்த சுற்றி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்க ட்ரங்க் பண்ணுறாங்க. அதான் சின்ன பசங்கள்லாம் இருக்குங்களா, அவங்களாம் அந்த இடத்துக்கு வர்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். நான் மட்டும்தான் தனியாக வந்திருக்கேன், பீச் ரோடுக்கு வந்திருக்கேன். சரி, நான் ஒரு கம்பெனி ஒன்று க்ராஸ் பண்ணேன். அது வந்து கோரமண்டல் இந்தியா பழகுது, கோரமண்டல் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட். அது வந்து என்ன கம்பெனின்றது தெரியல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என் ஏரியாவிலேருந்து சேப்பாக்கம் ஸ்டேடியம் பக்கத்தில் தான் நேற்று வந்து ஐபிஎல் மேட்ச் நடந்துச்சு. அதான் இங்கேருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. உங்களுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்துடுச்சு. நிறைய விஷயம் இருக்குது தோற்றதுக்கு பின்னாடி. நான் ருத்ராஜோட பேட்டிங்காக இருக்கட்டும், சரி அதெல்லாம் விட்டுங்க. அதுக்கப்புறமா நிறைய யூடியூபர்ஸ் வந்து இங்கே தான் இருக்காங்க. அவங்கள வந்து இந்த வீடியோ ட்ரெண்டானால் அவங்களும் வந்து அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்புகள் ஒன்று கிடைக்கும். என்னோடய பேக் சைடு பார்த்தா பீச் இருக்குது. இப்போ நான் வந்து ரோடை க்ராஸ் பண்ணிவிட்டு பீச் கிட்டே போக போகிறேன். போயிட்டு சரி பின்னாடி ரோடை க்ராஸ் பண்ணுற வழியில் பார்த்திங்கன்னா கார்லாம் வருது. நான் அப்படியே நான் சுற்றி காமிக்கிறேன். இதுதான் வந்து எண்ணூர் பீச்சு. இங்கே ஷாப்லாம் எதுவும் இல்லை, கடல் தான் இருக்குது. கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். முன்னாடி பார்த்திங்கன்னா எண்ணூரோட அடையாளமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோடு இருக்குது. இங்கே வந்து அதுவும் பேக் சைடு பார்த்திங்கன்னா அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க பசங்க. இப்போ தான் நான் ஒரு விஷயத்த ஒன்று நோட் பண்ணேன். கடல்லேருந்தே தண்ணி கொள்ளடிக்கிறாங்க. இது எங்கே போகுதுன்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் போகுது. ஆனால் இது உப்பு தண்ணியை வச்சு இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா இங்கேருந்து நிறைய கம்பெனிக்கு போகுது.